விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷ சக்கரத்தில் 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம், சுக்கிரனின் ஆட்சி வீடு. நேர்களே, இந்த வீடியோ பதிவில் 2025 உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2025 இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. 9ஆவது மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து 10, 11, 12 முடிஞ்சிருச்சுன்னா 2025 பிறந்துடும். 1/1/2025. 2025 முக்கியமாக 3 கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன. வருட கோள்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8, 11 கூடையவன். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அருமையான அமைப்பு. உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போய் அளப்பரிய யோகத்தை கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 14/5/2025 குரு பயிற்சி. அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. அளப்பரிய யோகத்தை கொடுக்குறாரு. லாபஸ்தானத்துக்கு வராரு. சனி பகவான் 29/3/2025 உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல 2.5 வருஷம் இருக்கிறாரு. சரியா? அருமையான பலனை கொடுக்குறாரு. அதுக்கடுத்து ராகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 18/5/2025 ராகு எதுகள் பயிற்சி. ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வராரு. கேது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேதுகள் பயிற்சி எல்லாமே நல்லதாக இருக்குது. ராகு 10ஆம் இடத்துல இருக்கலாம், கேது 4ஆம் இடத்துல இருக்கலாம். ஸோ ஒரு பாவகிரகங்கள் 2 பாவகிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது 2025 கோலாட்சி போடுறது ரிஷபராசி தான். அருமையான பலன்களாக இருக்குதுங்க. ரிஷபராசிக்கு 2025 மே மாதத்துக்கு மேலே குடிகட்டி பறக்க போகுது. சரியா? வெற்றி கொடி உங்களுக்கு தான். சரியா? ராஜயோகம் கிடைக்க போகுது. சிம்மாசனத்தில் அமர போகிறீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் அளப்பரிய யோகத்தை கொடுக்குறாரு. வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பாரு. வெளிமாநில தொடர்புகளை கொடுப்பாரு. திடீர் அரிசத்தை கொடுப்பாரு. வாரா கடன் வசூலாகும். வர வேண்டிய பணம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். குரு ராசிக்கு 2ஆம் இடத்துல தன ஸ்தானத்தில் இருக்கிறாரு. பணம் தாராளமாக இருக்கும். வருவாய் கூடுதலாக இருக்கும். பணம் பல வகையில் வரும். பேச்சில் ஒரு சுத்தம் இருக்கும். பேசி பழைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. ஆசிரியர் பெருங்குடி மக்கள், வியாபார மக்கள், வக்கீல் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சுருட்டு பழம் டப்பிங்கூரில் கொடுக்குறவங்க, பின்னியணி பாடர்கள், இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதுபோல் தினக்கூலி பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம் இருக்குது. அதுபோல் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல விட பார்க்கப்படுகிறது. பிள்ளைகளோட படிப்பு அருமையாக இருக்கும். 5ஆம் இடம் கன்னி வருது. அறிவுள்ள வீடு. பிள்ளைகள் அறிவு மணியாக இருப்பாங்க. தகப்பன் பேச்சை கேட்பாங்க. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நல்ல விதமாக இருப்பாங்க. ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு அடுத்து 2025 மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் பருவியாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ரிஷபராசியில் தொழில், நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் மிகச்சிறப்பாக இருக்கும். பர்டிகுலராக இந்த தொழில் பண்ணுறவங்க, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஆயில் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கிறவங்க, எண்ணெய் தொழில் பண்ணுறவங்க, தோல் பதனீடு பண்ணுறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, கார்பரேஷனில் வேலை பார்க்குறவங்க, கழிவுப் பொருட்கள் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? இந்த தொழில் நல்லாயிருக்கும். விவசாயம் வெகுவாக இருக்கும். விவசாயம் வேளாண் வழிபாடு மக்களுக்கு மிக சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் 2ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறது சனி பகவான் வீட்டை பார்க்குறது மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு போகிறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். விவசாயத்தில் ஒரு புரட்சி பண்ணுவீங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவை நான் உங்களுக்கு முன்னாடியே போடுறது காரணம் என்னென்னா, உங்களுக்கு தெரியட்டும். அதனால தான் சொல்கிறேன். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அதனால் உங்களுக்கு புத்தாண்டு பலன்கள் அடுத்த மாதத்துலேருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடுத்த மாதம் 10ஆவது மாதம் அக்டோபர் மாதம் பொதுவாகவே நல்ல பலன்கள்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடியே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பயிற்சியெல்லாம் அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்கு பின்னாடி தான் நடக்குது. சனி பயிற்சி 29ஆம் தேதி தான் நடக்குது, மார்ச் மாதம். இருந்தாலும் அதனுடைய பலன்கள் முன்னாடியே கிடைக்க ஆரம்பிச்சிடும். சனி பகவான் தன்னுடைய பலன்களை 6 மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாருங்க. ஏன்னா 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கிறதுனால 6 மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்படி பார்க்கும்போது ரிஷபராசினியர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி இப்போயே நடக்க ஆரம்பிச்சிடும். சனி பகவானுடைய பலன்கள் இப்போயே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவர் 11 நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து வக்கர நிவர்த்தியிலிருந்து வெளியே வந்துடுவார். நேர்கதியில் பயணம் ஆரம்பிச்சிருவார். ஸோ நவம்பர் 15லேருந்து உங்களுக்கு நல்ல ராஜயோக பலன்களை சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். 11ஆம் இடத்த ஆதிபத்திய விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இந்த 3 கிரகங்களுமே வருடக்கோள்கள். குரு, சனி பகவான், ராகு கேதுகள் ரிஷபராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது.
ஓகே நேயர்களே, நான் இந்த வீடியோ பதிவில் வந்து இந்த பலன்களை சொல்லிட்டு, அதுபோக இப்போ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 11/9/2024 22/9/2024 வரைக்கும் உங்களுக்கு ராஜயோக நாட்களை சொல்கிறேன். அதாவது குரு பலம் உள்ள நாட்கள். குரு பலம் உள்ள நாட்களில் தான் உங்களுக்கு விவாகம் கிடைக்கும். குரு வந்து தனகாரகன். எல்லா ராசிக்குமே வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாரு. குரு பார்க்க கோடி நன்மை. அதுபோல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு நாளும் குருவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரம் மிருகசீரிஷம், ரோகிணி, கார்த்திகை 3 பாதத்துக்குமே குருவுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரியா? பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். சரி சார், 2025 வேறு என்ன சார் பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிலர் நினைக்கலாம் 2025க்கு நாள் இருக்கு இல்லையா, இப்போதைக்கு சொல்லியா அப்படிம்பாங்க. இப்போதைக்கு சொல்லு, நீ 2025 உடனே ஜம்முனிட்டியே அப்படின்ட்டா ஒரு ஜோதிடர் வந்து நிகழ்காலத்தின்ட்டு எதிர்காலத்தை கணிக்கணும், எல்லாத்தையும் சொல்லணும். இப்போ நிகழ்காலத்தை சொல்கிறது தான் இப்போ இந்த பலன் சொல்ல போகிறேன். அன்றாடம் உங்களுக்கு வந்து இந்த மாதம் வருகின்ற அடுத்த ஒரு 12 நாட்களுக்கு எப்படி இருக்கும்னு நிகழ்காலத்தை சொல்கிறேன். நிகழ்காலத்தை நிறைய சொல்லிட்டே வச்சுக்கோங்களேன், மைண்ட்லேயே இருக்காது. ஆனால் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதாவது ஒருத்தர் வந்து எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நிகழ்காலத்தில் வந்து அப்பப்போ தெரிஞ்சுக்கிறது நல்லதான். சரியா? நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாளை பொழுது நல்ல பொழுதாக இருக்காது. அதை பற்றி நம்ம கவலைப்படுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து அப்படியே சில பேர் கேட்குறவங்களுக்கு இப்போ நிகழ்காலத்தை பற்றியும் சில தகவல்கள் சொல்லிட்டு போகிறேன். நிகழ்காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. யாருக்கும் பேசும்போது தனிவாக பேசுங்க, சுடு சொல்லாதீங்க, கோவப்படாதீங்க. 5ஆம் இடத்து செவ்வாய் பார்க்குறாரு அட் ப்ரெசென்ட். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் இதமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கண்டிஷன் பண்ணாதீங்க. பிள்ளைகள் கொஞ்சம் முன்னப்பட்ட இருந்தாலுமே அனுசரித்து போங்க. ராசிக்கு 4-5 கூடியவர் பரிவர்த்தனை யோகத்தில் வராங்க 16ஆம் தேதிக்கு மேலே, வர செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு மேலே. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 4-5ஆம் இடம் வலுப்படுறதுனால, கேந்திர கோணம் வலுப்படுறதுனால குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். தயார் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகம் வந்து அருமையான அமைப்பு. அடுத்து வந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வராரு. நீசத்துலேருந்து வெளியே வராரு. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு வரதுனால தப்பு கிடையாது. 6ஆம் இடம் சுக்கிரனுக்கு வந்து அறிவுஸ்தானம் கிடையாது, ஆட்சி பெறாரு. அருமையான அமைப்பு. வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்கள், ரிஷபராசி பெண்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காரது வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வேதத்தில் இருக்கிறவங்க நினச்சி உட்காந்துக்குருவீங்க. 12ஆம் இடத்தை பார்ப்பார், பரிசுத்தமாக பார்ப்பார். வெளிநாட்டு வெளிமான தொடர்பில் இருக்கும். அயன சயன போகம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். படுத்தா நல்லபடியாக நைட்டில் தூக்கம் வரும். நல்ல ஒரு இன்ப கனவை கண்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்குறது வந்து சிறப்பு தான். 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்தாலே சுப செலவுகள் இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்கும். அதுதானே வேணும் மனுஷனுக்கு. ஒரு மனுஷனுக்கு வந்து சந்தோஷம் இருக்கணும், மனுஷில் மகிழ்ச்சி இருக்கணும். சரியா? அந்த ஸ்பரிசை நல்லபடியாக இருக்கணும், அந்த சேர்க்கை நல்லா இருக்கணும். சரியா? இதை தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. பணம் சேர்த்து வைக்கிறது, சொத்து சேர்த்து வைக்கிறது, வீடு கட்டுறது, பெருசாக போகிறதெல்லாம் இருந்தாலுமே, ஓலை குடிசைக்குள்ளே இருந்தாலுமே சந்தோஷமாக இருக்கணும். 2 உள்ளங்கள் ஒன்றிணைந்து போகணும். சரியா? 2 உள்ளங்கள் ஒன்று இணையணும். உடல் சேருதோ என்னமோ இல்லையா, 2 உள்ளங்கள் ஒன்று சேர்ந்தால் தான் உண்மையான அன்பு, உண்மையான இன்பம் கிடைக்கும். சரியா? அந்த இன்பமெல்லாம் இப்போ கிடைக்கும். ஈருடல் ஓருவராக மாறப்போகுது. சரியா? இப்போ 15ஆம் தேதிக்கு மேலே, செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே ரிஷபராசிக்கு வந்து ஈருடல் ஓர் உயிராக மாறி நல்ல ஒரு இன்பத்தை கொடுக்க போகிறாங்க. சுக்கிரன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. சனி பகவானும் சிறப்பாக தான் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார், 11ஆம் இடத்துல இருக்கிறார், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. குரு தான் ஜென்மத்தில் இருக்கிறார். ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால என்ன, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டிஸ்டன்ஸ் இருக்கும். டிஸ்டன்ஸ்னால் என்ன, தூரம் இலவாடு இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு நேரத்தில் செய்ய முடியாது, கொஞ்சம் சுற்றல் விடுவார். ஏன்னா குரு வந்து ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி. அவர் ராசியில் இருக்கிறதுனால ஆயில் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு வந்து எந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, பீட் பண்ணுவீங்க. என்ன சிரமத்தை கொடுப்பாரு, அதே நேரத்தில் அலைஞ்சு திரிஞ்சு தான் லாபம் ஆரம்பிக்க முடியும். சரியா? ஈஸியாக எதுவும் கிடைக்காது. கொஞ்சம் முதல் சுற்றில் நடக்காது, 3ஆவது சுற்றில் தான் நடக்கும். குரு வந்து ராசியில் இருந்தார்னா சில பேருக்கு வந்து பதவி இறக்கம் இருக்கும். பதவி ஏற்றத்துக்கு இப்போ வழி இருக்காது. ஜென்மத்தில் குரு இருந்தாலே வந்து அந்த இதை பதவியை காலி பண்ணுவார். பதிவில் ஒரு உண்மையை கொடுக்க மாட்டார். வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருப்பீங்க அப்படி சொல்லலாம். வெயிட்டிங் அண்டு லிஸ்ட் இல்லைன்னா இப்படி இருக்கும், ஆரண்ட் ஏசி அப்படிம்பாங்கள்ல, ரிசர்வேஷன் அதர்வைஸ் கேன்சலேஷன் அப்படி இருக்கலாம். சரியா? இப்படி சில அமைப்பை வந்து குரு கொடுப்பாரு. ஏன்னா குரு வந்து நல்லா செய்ய மாட்டார். அவர் வந்து ராசிக்கு 2, 5, 7, 9, 11 வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை தான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன். ஓகே சார், இப்போ வந்து இந்த செப்டம்பர் மாதம் யோகா நாட்கள் என்ன அதை பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து ப்ரெசென்ட்லேயே போவோம், இன்ஸ்டண்ட்டாக இருப்போம். ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம்.
நான் அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு ஓரளவு சொல்லிட்டேன். அடுத்த வருஷம் வருடக்கோள்கள் முக்கியமான கோள்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால 2025 மார்ச்சுக்கு மேலே ரிஷபராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே, செப்டம்பர் மாத பலன்களையும் ஓரளவு சொல்லிட்டேன். இப்போ உள்ள கிரக நிலைன்னு சொல்லிட்டேன். இப்போ 11ஆம் தேதியிலேருந்து எப்படி சார் இருக்கும்? இன்றைக்கி தேதி 10ஆம் தேதி, செப்டம்பர் 10. 11ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கும் அதை வந்து நான் பார்க்க போகிறேன். அதுபோக வந்து உங்களுக்கு கூடுதலாக சில தகவலையும் சொல்லி வீடியோ நிறைவு பண்ணுறேன். சரி நேயர்களே, இப்போ வந்து நீங்கள் வந்து 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. என்னென்ன நட்சத்திரம்? கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் தேதியிலேருந்து எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து யோக நாட்கள், குருபலம் உள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் தேதி யோக நாளாக இருக்குது. செப்டம்பர் 11, 12, 15, 19, 20, 21 சரியா? இந்த நாட்கள் வந்து யோகமுள்ள நாட்களாக இருக்குது. இந்த யோகமுள்ள நாட்கள்லாம் என்னென்னா, உங்களுக்கு வந்து அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் யோகம் இருக்கும். நீங்கள் எந்த காரியம் பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ் இருக்கும். நீங்கள் ஒருத்தர் தேடி போகிறீங்க, அவர் பணம் தருவார்னா தருவார். அவர் எவ்வளோ தருவாருங்கிறது வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸாக இருக்கும் சரியா? ஆனால் கேட்கட்ட பணத்தை கொடுத்துருவார். அதுபோக நீங்கள் நாடிய காரியம் உங்களை தேடி வரும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சில பேர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அன்றைக்கி எனக்கு லாரி சீட்டு வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. இது வந்து நான் நட்சத்திரத்தை தான் பார்த்து சொல்கிறேன். அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு குருவின் கான்ட்ரிபியூஷன் உள்ள நாட்களாக பார்த்து சொல்கிறேன். குரு வந்து தனகாரகன் தான், பணத்தை கொடுக்குறவர் தான். லாரி சீட்டு யோகம் விழலாம், ஆனால் ஜனன ஜாதகத்தில் இடம் இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் இடம் இருந்து தசாபுத்தி அமைப்பு அந்தரம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாரி சீட்டில் பணம் விழுவும். அது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விழுதா, தேர்ட் ப்ரைஸ் விழுதா, இல்லைன்னா ஒரு அமௌண்ட் வருதான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து ஜாதகத்தை தனியாக பார்த்தா தான் எல்லாத்தையும் கூட்டி கழித்து சொல்ல முடியும். இது கோச்சாரத்தில் சொல்கிறதான். பட் வந்து முதலுக்கு மோசம் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒரு பெனிஃபிட் இருக்கும் சரியா? ஒரு பலன் கிடைக்கும். ஓகே, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து அந்த யோகமுள்ள நாளுக்களை சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன். 11ஆம் தேதி செப்டம்பர் 11, 12, 15, 17, 19, 20, 21 இந்த நாட்களில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், அடுத்து வந்து மற்ற நாட்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மற்ற நாட்கள் சுமாராக தான் இருக்கும். ஒவ்வொரு நாட்களுக்குமே ஒரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கும். மற்ற நாட்களுக்கு நான் சொல்கிற தெய்வத்தை வழிபட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. நான் அடுத்து வந்து ரோகிணி, மிருகசீரிஷத்துக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்குள்ள நல்ல நாட்களையும் கேளுங்க. அதுபோக மற்ற நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபட்டு போனோம் அதையும் கேளுங்க. ஏன்னா அன்றாடம் வந்து நமக்கு வந்து சம்மந்தப்பட்ட தெய்வத்தை வழிபட்டு போனோம்னா பிரச்சனை இருக்காது. இது ஒரு சூட்சுமம், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு இந்த வீடியோ போர் அடிக்கலாம், என்னடாவே சொல்கிறான், யோகா நாளுக்குங்கிறான், இந்த சாமியை கும்பிடுங்கிறான் அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக எடுப்பீங்க. பட் இதில் உண்மை இருக்குது. உணர்ந்தவங்களுக்கு உண்மை, உணராதவங்களுக்கு இது உண்மை இல்லை சரியா? உணரணும். பேசுகிறோமோ, பார்க்குறோமோ, அறிகிறோமோ, தெரிகிறோமோ, ஆனால் உணரணும். உணர்வு வந்து ரொம்ப முக்கியம். காற்றை உணர்த்த முடியும், பார்க்க முடியாது. காற்றோட பேச முடியாது, உணர முடியும். அந்த காற்று இல்லைன்னா பூமியில் வாழவே முடியாது. ஸோ உணர்தலுக்கு வந்து ரொம்ப முக்கியம். தெய்வத்தினுடைய சித்தியை உணர்த்த முடியும், தெய்வத்தோடைய உணர்த்த முடியும். அதனால் தயவுசெய்து நான் சொல்கிற சில தகவலை வந்து உணர்ந்துக்கோங்க. நான் வந்து இதை ப்ராக்டிக்கலாக இதை அனுபவிச்சு தான் சொல்கிறேன். நிறைய பேர்கிட்ட கேட்டு என்னுடைய வாழ்க்கையிலையும் பார்த்து, எனக்கு சொந்த பந்தங்கள், நண்பர்கள், வேண்டியவர்கள் இவங்ககிட்டையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம சொல்கிற நாட்கள்லாம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, நல்லா இருக்குங்க, இன்றைக்கி பொழுது நல்லா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நான் இந்த காரியத்தை வந்து தொடர்ந்து செய்கிறேன். பஞ்சாங்கத்தை பார்த்து உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து கால்குலேஷன் பண்ணி இந்தந்த நாட்கள் உங்கள் யோக நாட்கள், மற்ற நாட்கள் வந்து இந்தந்த தெய்வத்தை கும்பிடுங்க, நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் எடுத்துக்கணும் சரியா? ஓகே, எல்லா விஷயத்துலையுமே அர்த்தம் இருக்க தான் செய்யுது. புரிகிற விஷயத்தை பொறுத்து இருக்குது, புரிகிற தன்மையை பொறுத்து இருக்குது. அடுத்து எப்படிப்பா இருக்குது ரோகிணி நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொன்னோம்னா, சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. இன்றைக்கி அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அநேகமாக வந்து சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சரியா? ஆமாம், அசுபதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் தான். இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 3 நாளைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கும். அனுசம், கேட்டை இன்று நாளை மறுநாள் மதியம் வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திராஷ்டிரமம் இருக்காது உங்களுக்கு, அது மேசராசிக்கு தான் இருக்கும். மேசராசிக்கு தான் 8ஆம் இடத்துல இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். மறந்து சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். இன்றைக்கி ரிஷப ராசிக்கு தான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி மேச ராசிக்கு பேசினேன், அந்த மைண்டு வந்துருச்சு. இப்படி தான் நான் ஒரு ஜோதிடத்தில் ரொம்ப கிறுக்க மாதிரி, நமக்கு வேறு சிந்தனையே கிடையாது. எப்பயும் இந்த 27 நட்சத்திரம், 12 ராசி, இந்த 9 கிரகங்களை பற்றியே யோசிக்கிறதுனால இந்த ராசி மாதிரி சொல்லிட்டு தவறாக எடுத்துக்காதீங்க. ரிஷப ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். இன்றைக்கி அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு
சரியா? கரெக்டாக நட்சத்திரத்தை சொல்லிட்டேன், ராசியை மாற்றிட்டேன். அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்திரன் பார்வை இருக்குது, வளர்பிறை சந்திரன் பார்க்கறதுனால நல்லாயிருக்கும். சரியா? உங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் வரும். சரியா? இன்னும் 2 நாள் கழிச்சு சந்திராஷ்டமம் வரும். சந்திரன் வந்து தனுசுக்கு போகும்போது வரும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தை எடுத்தனால தான் சந்திரனை பேசினேன், ஏன்னா அது சந்திரனுடைய நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படியா இருக்குது யோகமான நாட்கள் அப்படின்னு கேட்டோம்னா, ரோஹிணிக்கு வந்து 11ஆம் தேதி யோக நாளுக்கு தான் இருக்குது. செப்டம்பர் 11, செப்டம்பர் 12, 13, 16, 18, 19, 20, 21, 22 இந்த நாட்கள் எல்லாமே ரோஹிணி நட்சத்திரத்துக்கு யோகமான அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது, குருபலம் உள்ள நாட்களாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ரோஹிணி நட்சத்திரத்துக்கு செப்டம்பர் 11, 12, 13, 16, 18, 20, 21, 22 இந்த நாட்கள் யோகமுள்ள நாட்களாக இருக்குது. அடுத்து மிருகசீரிஷம், செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, கொஞ்சம் பகமைப்பட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசிக்க வேண்டாம். உங்களுக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 12, செப்டம்பர் 13, செப்டம்பர் 14, செப்டம்பர் 17, செப்டம்பர் 19, செப்டம்பர் 21, செப்டம்பர் 22. நான் 22ஆம் தேதி வரைக்கும் தான் 3 நட்சத்திரத்துக்குமே சொல்லியிருக்கிறேன். அடுத்து பேலன்ஸ் உள்ள நாட்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள ராஜயோகம் உள்ள நாட்கள் செப்டம்பர் 12, 13, 14, 17, 19, 21, 22 இந்த நாட்கள்லாம் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஓகே சார், மற்ற நாட்கள்லாம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சொல்கிறேன். அதை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். இப்போ மறுபடியும் கார்த்திகை நட்சத்திரத்துலேருந்து வரேன். பொறுமையாக கேட்கணும். இந்த வீடியோ வந்து 3 நட்சத்திரக்காரங்களும் முழுமையாக கேட்டால் தான் பலன்கள் சேரும். என் நட்சத்திரம் வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பலன்கள் பாதி தான் நிற்கும். என்றைக்குமே வந்து முனிப்பில் மேயக்கூடாது, ஆழமாக மேயணும். அப்போ தான் வந்து எதுவுமே வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மற்ற நாட்கள் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் தேதி வந்து 13ஆம் தேதி வந்து விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. 14ஆம் தேதி வந்து சனி பகவானை கும்பிடுங்க, இல்லைன்னா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. 16ஆம் தேதி முருகப்பெருமானை கும்பிடுங்க. 18ஆம் தேதி தேவி கருமாரியம்மனை கும்பிடுங்க. 22ஆம் தேதி விநாயகர் பெருமானை கும்பிடுங்க, கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா அன்றைக்கெல்லாம் நாட்கள் சரியில்லை, அனுகூலமற்ற நாட்களாக இருக்குது. அன்றைக்கி வந்து அந்தந்த தெய்வத்தை கும்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். வீட்டில் பூஜை அறையிலேருந்தே கும்பிட்டு போங்க. இப்போனா சில இடத்துல கோயில் இருக்காது, கோயில் இருந்துச்சுன்னா கோயிலில் போய் கும்பிடுங்க, அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அந்த தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட கோயில் இல்லைன்னா வீட்டிலே கும்பிடுங்க, ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க. வீட்டில் ஃபோட்டோ இல்லைன்னா மனசார நினச்சிக்கோங்க. சரியா? விநாயகர் பெருமானையோ நான் சொன்ன தெய்வத்தையோ மனசார நினச்சிக்கிட்டு ஒரு 18 தடவை அந்த தெய்வத்தோடைய நாமத்தை சொல்லி போற்றி போற்றின்னு சொல்லிட்டு போங்க. அடுத்து வந்து ரோகிணிக்கு வந்து வழிபாடு மற்ற நாட்களில் என்ன இருந்து சொல்லலாம்? 14ஆம் தேதியிலேருந்து சொல்லலாம். 14ஆம் தேதி நீங்கள் வந்து காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க. 15ஆம் தேதி ஆஞ்சநேயரை கும்பிட்டு போங்க. 17ஆம் தேதி கந்தசஷ்டி கவசம் காலையில் படிச்சுட்டு போங்க. அதுக்கடுத்து 19ஆம் தேதி துர்க்கை அம்மனை கும்பிட்டு போங்க. அவ்வளோதாங்க. சரியா? மற்ற நாள்களும் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கிற நாளைக்கு வந்து நீங்கள் எப்போவும் போட போங்க, வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு எப்பயும் போட போங்க. நமக்கு நாள் சரியில்லைன்னா அன்றைக்கி சம்மந்தப்பட்ட கிரகத்துக்குள்ள தெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு போனோம்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து மிருகசீரிஷுக்கு வந்து 11ஆம் தேதி செப்டம்பர் 11ஆம் தேதி வந்து தேவி கருமாரியம்மனை கும்பிடுங்க. அடுத்து வந்து 15ஆம் தேதி விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. 16ஆம் தேதி 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க. 18ஆம் தேதி முருகப்பெருமானை கும்பிடுங்க. 20ஆம் தேதி தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை கும்பிடுங்க. மற்றபடி மற்ற நாட்கள்லாம் நல்லபடியாக இருக்குது, யோக நாட்களாக இருக்குது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வந்து நான் 3 விதமான தகவலை சொல்லியிருக்கிறேன். வந்து 2025 கிரக அமைப்பு எப்படி இருக்குது, வருடக்கோள்கள் எப்படி, அதனுடைய சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன், பலன்களை தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? சாதகங்களை தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து இப்போ ப்ரெசென்ட் 11ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 11லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் உள்ள யோகா நாட்களை சொல்லியிருக்கிறேன். அதுபோல் மற்ற நாட்களில் வழிபட வேண்டிய தெய்வத்தை சொல்லியிருக்கிறேன். இது போதும் இப்போதைக்கு. சரியா? பலன்களையும் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் இருக்கிற கிரக நிலையை வச்சுக்கிட்டு எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இதை வச்சு கொண்டு போங்க. அடுத்து வந்து வருகிற நாட்களில் மற்ற பலன்களை சொல்கிறேன். நிறைய கண்டென்ட் இருக்குது. ரிஷபராசிக்கு நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். தசாபதி பலன்களை எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு வந்து கொஞ்சம் டைம் பற்ற மாட்டேங்க. அடுத்தடுத்து விசேஷ தினங்கள்லாம் வருது. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு அடுத்து வந்து இந்த நவராத்திரிக்குள்ளே வந்துடும். இப்படியே நாள் முழுதும் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் தொடர்ந்து போடுறேன். கமெண்ட் பாக்ஸில் கேள்வியை கேளுங்க. எதுவும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சொந்த ஜாதகம் செக் பண்ணால் வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். அந்த நம்பர் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்து கொடுப்போம்.
எப்பவும் ரிஷபராசினியர்களுக்கு பொது ஜோதிடம் ஒரு துணைவனாக, நண்பனாக, ஒரு கைடாக இருக்குது. எப்போ வேணாலும் அணுகலாம். சரியா? கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் நான். ஷார்ட்டாக போடுங்க. ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணி தான் போடணும். சரியா? அதில் பேச முடியாது. பேசி அனுப்புகிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் இன்னும் வரல. யூடியூப்பில் வரல. கமெண்ட் பாக்ஸில் இன்னும் வரல. எல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜாக தான் இருக்குது. இன்னும் அடுத்து வருகின்ற காலத்தில் வந்து மாறலாம். இன்னும் எவ்வளவோ மாறலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. யூடியூப்பும் கிடையாது, ஜோதிடத்தை வந்து இப்படி சொல்கிற அமைப்பும் கிடையாது. இன்றைக்கி உலகம் சுருங்கி போச்சு. இன்றைக்கி எல்லாமே வந்து உள்ளங்கையில் வந்துருச்சு. ஒரு இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் தொடர்பு கொள்கிறோம். வருங்காலத்தில் அந்த அப்ளிகேஷனும் வரலாம். அதாவது எப்படின்னா கமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஆன்லைன்லேயே உங்களுக்கு சொல்கிற மாதிரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதிலே சொல்லி அனுப்புகிற மாதிரி, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ பேசுகிறேன் 20 நிமிஷத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறேன்ல, அதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு பதிலாக சொல்லிடுவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.